வாழ் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க சிறப்பான வளமுடன். சிறப்பானது ஒரு விளக்கமும் கூட. அதாவது சரணாகதி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் நினைப்போம். ஆனா இன்னைக்கு அதை நீங்க ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க அப்படியே அஹ், விட்டுட்டா போறோம், ஈஸியா உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கறத நீங்க சொன்னது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நன்றி. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன முதல் கேள்வி என்னுடையதாகவே இருக்கட்டும். ஐயா, சொல்லுங்கம்மா. அதாவது துன்ப அதாவது துன்பத்த போக்குறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னீங்க. மகரிஷி வந்து தொட்ட உடனே சரியாகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவங்களோட கர்ம வினையோட பதிவுகள அவங்க உணரணும். அதுக்காக அப்புறமா வந்து மருத்துவ முறைகள வந்து இது என்கரேஜ் பண்ணாங்கன்னு ஒரு இடத்துல சொன்னீங்க. என்னோட ஆமா. ஐயா அதுல வந்துட்டு இப்போ அப்போ வந்து நம்ம நம்ம நம்மளோட பேசிக்கா இரண்டொழுக்க பண்பாட்டிலே வந்து துன்பம் போக்கும் செயல் அப்படிங்கிறத நாம வந்து அது ஒரு இதா கடைபிடிக்கிற பட்சத்துல இப்ப நம்ம எங்க அப்படி வேறுபாடு பாக்குறதுங்கய்யா? எனக்கு புரியல. இப்ப துன்பம் போக்கும் செயல்னு நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா இது அவங்களோட வினையாலதான் அவங்க துன்பப்படுறாங்க, நாம ஏன் இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்கய்யா. அதை நீங்க சரி பண்ணணுங்கய்யா. நன்றிங்க. சரிங்க. ஒருத்தர் வந்து மரிஷிட்ட வந்தாங்க. அவர் சொன்னாரு, நான் வந்து ஏதாவது ஒருத்தர் நோயினா நான் வந்து டச் பண்ணி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சரிங்க. வந்து பெருமையா வந்து மரிட்ட சொன்னாருங்க. மரிஷி அவங்க வந்து சொன்னாங்க, ஆமாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு முழு கோழியை சாப்பிட்டுட்டு வயிற்று வலியும் வராரு. நீங்க வந்து உடனே வயிற்று வலி சரி பண்ணிடுறீங்க. இனிமே அவருக்கு என்ன தோணும்? அவனுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இவர்கிட்ட போனா சரியா போயிருங்கிற மென்டாலிட்டி உருவாயிரும். ஆக அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி வரும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். எல்லாருமே தெரிஞ்சாலும் திரும்ப அந்த செயலை செய்றாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில உணவு எடுக்கணும். இது ஒரு உதாரணம். இதே போல நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். அங்க போனா சரியா போயிரும். அவர டச் பண்ணாருன்னா, ஒரு விபூதி குடுத்தோம்னா சரியா போயிருங்கிறது இருந்ததுன்னா, எல்லாருக்கும் அந்த தவறு செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படும். அதே போல எல்லாரும் போனாங்கன்னா நடக்குமா அப்படின்னா நடக்காது. அவங்க அந்த மாரி ஆற்றல் படைத்தவங்க கூட யாருக்கு குடுக்கணும், யாருக்கு கூடாதுன்னு அவங்களுக்கு இயற்கை வந்து உணர்த்துங்க. ரொம்ப பேர் வந்து மகரிஷிட்ட வருவாங்க. எனக்கு இது மாரி நோயா இருக்கு, இது மாரின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த ஆழியார்ல அந்த ஒரு இந்த திங்கள், செவ்வாய், புதன் நிகழ்ச்சியில நான் நேரடியாவே கேட்டேங்க. இந்த மாரி ஏதோ நோயிட்டு வந்து நான் வந்தேன், அதுக்காக வந்தேன், நீங்க சரி பண்ணுன்னாங்க. மகரிஷி அவங்க சொன்னாங்க, "ஏம்மா என்கிட்ட ஏம்மா வரீங்க? டாக்டர போய் பாருங்கன்னு" ஓப்பனா அப்படியே பேசுனாருங்க. பாருங்க. சூப்பருங்க ஐயா, ஓப்பனா சூப்பர் அப்படியே சூப்பர். பேசுனாரு. டாக்டர போய் பாருங்க. என்ன வந்து பார்க்க வந்திருக்கீங்க? அப்படின்னாரு. ஆனா, எனக்கு தெரியுங்க. ரொம்ப பேருக்கு சூக்கமா, எக்கச்சக்கமா அவரு சரி பண்ணியிருக்காருங்க. ஆனா, சரி பண்ண தவறுனா, அவங்களுக்கு அந்த இயற்கை உணர்த்த ஏன்னா அவங்க அவங்க நல்ல ஒரு இதோட இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டா அத தீர்க்கக்கூடியது யாருக்கு என்னங்கிறது அந்த அறிவு வந்து இயற்கை குடுக்கும். அந்த மாரி தான் செய்வாங்க தவிர, இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. போனாங்கன்னா, அப்படியே ஜாதகமே தெரிஞ்சிரும் மகரிஷிக்கு. அப்படியே அப்படியே தெரிஞ்சிருங்க. அப்படிங்கிறப்ப, இவரு என்ன செயல் செய்திருக்கிறார், இப்போது எது அனுபவிக்கிறார். ஆக இவரு அனுபவிச்சா தான் தீர்க்க முடியும். நம்ம தலையிட முடியாது. ஏன்னா இயற்கைங்க. இயற்கை வந்து அந்த மாரி ஒண்ணுமே பண்ணாதுங்களே. அது குறிப்பிட்ட காலகட்டம் கொடுத்து, துன்பத்த கொடுத்து அது சரி பண்ண முடியும். அப்ப இயற்கைய அறிஞ்சவங்களுக்கு தெரியும். இத வேற என்ன பண்ண முடியும், என்ன இத சரி செய்ய முடியாது அப்படின்னு வந்து தெரியுங்க. அதேபோல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. எக்கச்சக்கமான மருத்துவ முறை எக்கச்சக்கமா வந்திருக்குதுங்க. அப்ப அவங்க நோய போக்கிக்கின்னா, அந்த காலம் கஷ்டப்படணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி, இந்த நோய்க்கு எந்த இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையுமே வந்து நம்முடைய வெறுக்கக்கூடாதுங்க. அது அலோபதியா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு வெறுப்பாங்க. எதையுமே வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லல. எந்த நோக்கி எத பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரீயா இருக்கணும். இதே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயணும். வேற வழி கிடையாது. வேற இதுல சரி பண்ண முடியாது. இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கு. சரியா ஃபோக்கஸ் பண்ணா, அதுக்கு உண்டான இது அதுவே வந்து கிடைச்சிருங்க. இது பண்ணலாம். அப்ப நோய் தீர்க்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வர்ம கலையில இருக்கிறாங்க. சில இதில வந்து டச் பண்ணியே அந்த நோய வந்து வலிய குணப்படுத்திருவாங்க. அத கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இயற்கை அவங்களுக்கு குடுத்துருக்கு.
இப்போ அவங்க வந்து அவங்க நோயை வந்து போக்கலாம். ஆனா நோய் இருக்கவங்க எல்லாரும் அவங்கள தெரியுமான்னா தெரியாது. இவங்களுக்கு அந்த வினை போற நேரம் தான் அங்க போக முடியும். அவங்க தான் கத்துக்கிட்டாங்க. அந்த துன்பத்தை போக்குறாங்களாம் அவங்க வந்து செய்யலாம். சில பேர் இருக்கிறாங்க எந்தவித இதுவும் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்ப சின்சியரா அவங்க துன்பத்தை போக்கணும். ஆகா துன்பமே எனக்கு இது இந்த நோயே போயிடுச்சுன்னு வந்து அவங்க மகிழ்ச்சினா அதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. வேற எந்த நோக்கமும் கிடையாது. இயற்கை சில நபரை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்குன்னு இயற்கை சில நபரை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்க அதுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க அதுதான் செய்யணுங்க. இந்த இடத்துல நிச்சயமா அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நோயை போக்குவது. அவங்க அந்த வேலைய செய்யணும். அதுக்கு மாறாக டீவியேட் பண்ணாங்கன்னா, அங்கே இயற்கை அவங்களுக்கு அடி குடுக்குது. அவங்க அதுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க அத செய்யணுங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க கடமைய செய்யணும். என்னவோ அது வந்து அதுக்காக இயற்கை படைத்திருக்கின்றது. அவங்க வேற நோக்கத்திற்காக பண்ணாங்கன்னா, அது கிடைக்கக்கூடிய அடி வந்து தாங்க முடியாதுங்க. இந்த செயல் விளைவு தத்துவத்த பேசிக்கா புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் இங்க உண்மை வந்து அதுதாங்க. ரொம்ப பேருக்கு அது வந்து புரியறதில்ல. அந்த அறியாமை தான். அறியாமை இருந்தாலும் சரி, அங்க வந்து அதுக்கு உண்டான இது கிடைக்குங்க. இந்த நேரத்துல இன்னொன்னு நினைவுக்கு வருதுங்க. அத சொல்லிர்றேங்க. அதாவது நாம எதற்காக இந்த பூமிக்கு வந்தோங்கிறத நாம கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சுட்டு அத செய்யணும். இவ்வளவுதான் விஷயம். ஆசைப்பட்டு கூட செய்ய முடியாதுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் இந்த இது மாரி தான். இந்த மௌனம் இருந்தா தான் அது கண்டுபிடிக்க முடியும். சில இதெல்லாம் அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. அத கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கங்களேன், அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னா, அது மட்டும் தான் அவங்க செய்யணும். இதற்கு மாறாக இவங்க ஏதாவது செய்தாங்கன்னா, அங்க சிக்கல் வந்து ஏற்படுங்க. அத கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது புறத்துல வந்து பல்வேறு செயல் செய்யணும் அப்படிங்கிறப்ப, நாம என்ன செயல் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை வினைப்பதிவுன்னு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பிறவியில. வேற பிறவில வேணா கூட செய்யலாம். அப்ப என்ன பண்ணணும்? அத கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது? சிறு வந்து நல்லா நினைச்சு பார்த்தாலும், எது நமக்கு அதிகமாக இயல்பாக அது அந்த அத செய்யணும்னு தோணுதோ அந்த காரியத்த செய்யணும். அதுக்கு தான் சொல்றாங்க, பிள்ளைங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு படிக்காம, அவங்களுக்கு என்ன என்ன இயல்பு இருக்குதோ, அத வந்து கண்டுபிடிச்சு அத குடுத்தா, அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாருக்கும். அவங்களுக்கு இதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கம்பல் பண்ணி வேற டீவியேட் பண்ணும்போது, அங்க சிக்கல் ஏற்படுது. படிக்க முடியல. பல்வேறு அந்த படிக்க முடிஞ்சா கூட, அந்த மனதில இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கலா அவங்களுக்கே வந்து சிக்கல் வருது. ஆனா பார்த்து வந்து, அதுக்கு தான் நம்ம வந்து அத ஃப்ரீயா விட்டோம்னா, அறிவ வந்து நல்லா ஃப்ரீயா இருந்ததுன்னா, அத ஆறு போட ஓட விட்டோம்னா, அந்தந்த நேரத்தில அது இயற்கை உணர்த்தும். அந்த மாரி காரியங்கள வந்து செய்யலாங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. ஐயா இத தொடர்ந்து இதோடு தொடர்புடைய இன்னொரு கேள்வியும் கூடங்கய்யா. இப்ப சொல்லுங்க. வந்து இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள் நெறைய நிகழ்ந்திருக்கு. நம்ம ம். கண்கூட பல இடங்கள்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப அவங்களோட அடிப்படைகளுக்காகவே ஐ மீன் தேவை தேவைகளுக்கான ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. இப்ப இந்த ஆமாங்க. இடத்துல வந்து துன்பம் போக்கும் செயல் நம்ம செய்யும் பொழுது, இது வந்துட்டு இது இது வந்து கரெக்ட் தானுங்க ஐயா? இப்போ அங்க இத வந்து வீடு நம்ம இல்லாம இருக்கிறாங்க, உணவு இல்லாம தவிக்கிறாங்க அப்படிங்கிறபோது, அவங்களுக்கு குடுக்கக்கூடியது நம்முடைய கடமை. நிவாரணப் ஆ, பொருட்கள் எக்கச்சக்கமா வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அதுவும் வந்து இயற்கை நடத்தக்கூடிய கொத்து நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான கொத்து நிகழ்ச்சிங்க. இங்க வந்து ம். போன முறை எப்பங்க? அந்த நாகப்பட்டினத்துல வந்து பயங்கரமான புயல் அடிச்சு இது பண்றப்ப பார்த்தீங்கன்னா கஜா கஜா புயலுங்கய்யா. கஜா ஆமாங்க. புயல். தமிழ்நாடு முழுவதும் நிவாரணப் பொருள் அங்க வந்து அங்க வேணவே வேணான்ட்டாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சுங்க. நீங்க கரூர்ல பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? கரூர்ல வந்து பெட்ஷீட் ஃபுல்லா வந்து எல்லா கடையிலயும் வந்து 0 பேலன்ஸ். எல்லாம் காலி ஆயிருச்சுங்க. பாத்திர கடையில இருக்கிற பாத்திரம் எல்லாமே வித்து போயிருச்சுங்க. இப்ப என்ன ஆகுதுங்க, புதிதாக இங்க தொழில் செய்யணும், எல்லாம் ஒர்க் பண்ணணும். தேங்கி கிடந்தது எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுங்க. அந்த இயற்கை வந்து ஒரு நிகழ்ச்சியின் மூலம் கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிய வந்து நடத்துச்சுங்க. கரூர் ஃபுல்லா எல்லாம் கிளீனுங்க. திரும்ப எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அந்த நிலைக்கு போ முடியும். இந்த மாரி சூக்குமமா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதுங்க. அப்ப அந்த இடத்துல துன்பப்படுறவங்களுக்கு நாம வந்து நம்ம உதவிய நம்ம வந்து செய்யணும். ஓகேங்கய்யா, ஓகேங்க. நல்லதுங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக அ அனாஸ் வாழ்க வளமுடன். அருணம்மா பேசிடுவா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஞானமே சொல்லுங்கம்மா. யோகம்.
யோகமே ஞானம். ஐயா, பக்தி மார்க்கத்துல நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இறைவனிடம் ஒப்படைச்சிட்டோம், சரணாகதி ஆயிட்டேன், என்னுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் இறைவன்ற நம்பிக்கை உணர்வுல நம்ம பக்தி மார்க்கத்துல சரணாகதின்னு சொல்றோங்க ஐயா. இப்ப ஞான ஆமா. மார்க்கத்துல வரும்போது நான் என்ற ஒரு சொல்லி அகற்றிவிட்டு வாழ்வது சரணாகதிங்களா? இல்ல அது ஏதாவது ஒரு உதாரணத்தோடு கொஞ்சம் விளக்குங்க ஐயா. பக்தி யோகத்துல அந்த காலகட்டத்துல வந்து அது மாதிரி முழுமையா இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அறிவை பயன்படுத்தக்கூடிய காரணத்தால யாருமே அந்த மாதிரி சரண்டர் வந்து யாருக்கும் போக முடியாதுங்க. அவங்க என்ன முழுமையா சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அகத்துல மட்டும் இல்ல, புறத்திலும் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ வந்து ஆமாங்க ஐயா. இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஏற்புடையதா இருக்கக்கூடியது இந்த பகவத் ஐயாவுடையதுதாங்க. உண்மையாகவே சரணாகதி என்பது நம்முடைய உணர்வுகள் வந்து இயற்கையானது. அதுக்கு நாம பொறுப்பே கிடையாது. அது சரி பண்றதுக்கு நாம போனோம்னா முடியாத விஷயங்க. நல்லா பாருங்க. சரிங்க ஐயா. ம். நம்முடைய இயல்புல இருந்து தான் வருதுங்க. அதாவது கோவம் வருதுன்னா, சில பேரு பொறுமையா இருப்பாங்க. சில பேர் கோவத்துல எதுக்கு எடுத்தாலும் சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. சில பேர் ரொம்ப பொறுமையா ஐயா. இருப்பாங்க. ஆமாங்க. அவங்களுடைய ம். இயல்பு. சில பேர் என்ன சொன்னாலும் ம். கோவம் வராது. சில பேருக்கு வந்து சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும். ஆனா பார்த்தீங்கன்னா, ம். மனசுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. அடுத்த நிமிஷம் நல்லா பேசுவாங்க. இதெல்லாம் வந்து ம். அதனுடைய இயல்புங்க. அப்ப எத்தனையோ சரிங்க. பிறவிலாம் வந்தக்கூடிய அந்த இயல்புங்க. அப்ப நம்முடைய இயல்ப மாற்றி அமைக்கிறதுக்கு போராடுனா, அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் சரிங்க. நம்முடைய இயல்ப அப்படியே ஏத்துக்கிட்டு, அந்த மனத சரி பண்ண மாட்டேன்னு அந்த மனதினிடத்திலே சரண்டர் ஆயிட்டோம்னா, அந்த இது எல்லாமே சரியா போயிரும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய இயல்பே மாறிடுங்க. இல்லைன்னா ம். இயல்ப மாத்துறதுக்கு போராடணும்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாதுங்க. ஏன்னா அது வேற. சரிங்க. அது வந்து இயற்கைகிட்ட இருக்குதுங்க. நாம போராடணும்னா முடியாத விஷயங்க. நம்ம நடைமுறையில என்ன வேணாலும் ம். பேசலாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அந்த உணர்வுகளோடு மனிதன் போராடக்கூடிய போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுங்களா? இன்னும் நான் சொன்னேன்னா, ம். நம்முடைய மனத நாம டார்ச்சர் பண்றோங்க. என்னங்க அழகா, அற்புதமா மனம் இயற்கை படைத்திருக்கின்றது. ஆனா, மனத கொண்டு பிரபஞ்சத்த இயற்கைய அழகா ரசிக்கக்கூடிய மனத போயிட்டு, "நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு இந்த மாரிலாம் வருது? என்ன வருது?" அப்படின்னு அத மாற்றுவதற்கு நம்முடைய மனத நாம டார்ச்சர் பண்றோம். ஏங்க மனத போய் டார்ச்சர் பண்ணா, வெளியிருந்து ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறப்ப, மனத போய் டார்ச்சர் பண்ணா அது தாங்க முடியுமுங்களா? அது ஐயா, பல்வேறு சிக்கலை ஏற்படுத்திடுதுங்க. சொல்லுங்க. ஆமாங்க. இப்போ தவம்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம மனம் மாற்றம் அடையறது, அது எப்படிங்கய்யா நீங்க சொல்றீங்க? அது சரியில்லைங்களா? அப்ப தவம் செஞ்சு நம்ம மனச கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம மாற்றக்கூடிய எண்ணம் வருதுங்களா ஐயா? சரிங்க. ம். இதுக்கு வந்து மகரிஷி அவங்க சொன்ன உதாரணத்த நான் சொல்றேன். ஆனா, சொல்லுங்க ஐயா. அவரு சொன்ன உதாரணம் என்னன்னா, ம். மந்திரங்கள்லாம் வந்து இந்த மந்திரம் உச்சாரணம் பண்ண வேணா நல்லாருக்கும். ஆனா, வெளியில ம். வந்தீங்கன்னா, திரும்ப மனம் அந்த மாரி வந்துரும். அப்ப ஒரு சரிங்க. மாட்ட வந்து ம். நீங்க வந்து ஒரு ஒரு கம்பு ஒரு குச்சியில கட்டி வச்சுட்டீங்கன்னா, அது வந்து அந்த பகுதியில மட்டும் தான் மேயும். நீங்க அவுத்து விட்டீங்கன்னா, எங்க வேணாலும் போகும். அதேபோல மந்திரம் உச்சாரணம் பண்ணக்கூடிய நேரம் மட்டும் தான் இருக்கும். மீதி தாறுமாறா ஓட ஆரம்பிச்சுரும். ம். அப்படின்னு ம். சொன்னாரு. அதே சரிங்க ஐயா. உதாரணத்த நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். தியானம் ம். பண்றீங்கன்னா, நீங்க வந்து செல்லு சார்ஜ் போடுற மாரி. காலையில பண்ணீங்கன்னா, ம். மதியம் வர இருக்கும். திரும்ப வந்து வர ஆரம்பிச்சுருங்க. திரும்ப நீங்க சார்ஜ் வந்து நீங்க பண்ணணும். அப்ப தியானத்தின் சிறப்புங்க ஐயா. மூலமாக இத வந்து ம். சரி செய்திடலாம் அப்படிங்கிறது ஒரு ம். தற்காலிகமானது தான். அது மட்டும் அல்ல. சரிங்க ஐயா. அந்த ம். தற்காலிகமானது தான். ஆனா, சமயத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து தலை விரிச்சு ஆடுறத நம்ம எத்தனையோ முறை பார்த்துட்டோங்க. நம்முடைய மத்தவங்கள பத்தி பேசவே வேணாம். கண்டிப்பா. நம்முடைய ம். வாழ்க்கையிலேயே வந்து கண்டிப்பாங்க. சமயத்துல நான் நான் எத்தனையோ முறை அனுபவிச்சிருக்கேன். நான் கத்துக்கிட்ட தியானம் அது எத்தனையுமே எனக்கு ஒரு துளி கூட உதவிக்கே வரல. உதவிக்கு மட்டும் இல்ல. இத சொல்லுவாங்கல்ல, ம். இந்த கர்ணனுக்கு இது குடுத்தாங்களே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உனக்கு இது மறந்து போக கடவாயகம் மாரி, அந்த நேரத்துல நமக்கு ம். எல்லாம் மறந்துருங்க. மறந்துரும். இது கண்டிப்பா, ஒண்ணுமே கண்டிப்பாங்க. உதவாதுங்க. அப்ப இது எதுக்கு ம். அப்படின்னு கேட்டா, ம். ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. நம்ம இருக்கிறது சரி. மனம் மட்டும் தான்.
இன்னும் நம்ம ம். மனதுல வந்து அடிமனம் இருக்குதுங்க, ஆழ்மனம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஆழ்மனம். டச்சே ம். பண்ண முடியாதுங்க. ஓரளவு ம். கட்டுப்படுத்தலாம். முடியாதுங்க. அப்ப கட்டுப்படுத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணி கட்டுப்படுத்தணும்னா, அப்ப என்ன ஆகுங்க, இத கட்டுப்படுத்துறதுல நேரம் வந்து சரியா போயிரும். நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்றீங்க, சரிங்க. இப்படி இருக்கணுங்கும்போது அதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் ஆகுது. அதற்கு ம். மாறாக ம். அந்த தியானத்தை எதற்கு பயன்படுத்திக்கணும்னா, இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே சிறப்பாக நம்முடைய காரியத்தை செய்யணும். அதுக்கு அறிவு வளரணும். அதுக்கு மனம் ரொம்ப நல்லா இருக்கணும். மனம் அமைதியா இருக்கணுங்கிறது கூட நீங்க வந்து செய்யலாங்க. ஆனால் சரிங்க. தியானம் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா, அது முடியாத விஷயம். ஏன்? ஏன் தெரியுங்களா? ஆல்ரெடி இயற்கையே மனிதனாக இருக்கின்றது. அந்த இயற்கையே அந்த சுத்துவெளி தான் இங்க மனமாக இருக்கின்றது. நாமே தான் இறைவனாக இருக்கிறோம். மெய்ப்பொருளா இருக்கிறோம். இத புரியாத காரணத்தால தான் சிக்கலே வருதுங்க. அப்ப தியானத்தை சரிங்க. எதுக்கு பயன்படுத்திக்கலாம்? போட்டி மிகுந்த உலகத்திலே சிறப்பாக செயல்படுவதற்கு, அந்த அறிவ பயன்படுத்தி செய்வதற்கு அத வந்து பயன்படுத்திக்கலாங்க. மீதி வந்து இத கட்டுக்குள்ளார கொண்டு வந்து நான் அடக்கி ஆள்வேன்னா, நிஜமாவே முடியாது. இது மட்டும் இல்லங்க. எத்தன ம். பிறவி எடுத்தாலும் முடியாது. ஆனா வெரி வெரி சிம்பிள் ஒரே விஷயம். அத கண்டுக்காம அப்படியே ஆறு போல ஓட விட்டா அது தூய்மையாயிரும். அத வந்து நான் அனுபவிச்சு சொல்றேங்க. நான் எத்தன வித போராட்டம் நடத்தியிருக்கேன். எத்தன மௌனத்துல இருந்திருக்கிறேன். நானா நைட்டு நான் வந்து எழுந்துட்டேன்னா, எனக்கு எண்ணம் எப்ப எனக்கு ஞானம் கிடைக்கும்? என் வாழ்க்கையில எத்தனை சந்தோஷமான விஷயம் நடந்தாலும், அது உள்ளுக்குள்ளார நீ இன்னும் ஞானம் அடையலன்னு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். தாங்க முடியாத ஏக்கத்துல, தாங்க முடியாத துயரத்துல இருந்திருக்கிறேங்க. அதுக்காக நிஜமாகவே ஒரு வீடு வாங்க வேண்டும், பெரிய பங்களா கட்டணும், 2 காரு வேணும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஏக்கம் இருக்குதோ, அதே ஏக்கத்துக்கு நான் ஞானம் அடையணுங்கிற ஏக்கத்துக்கு 2க்குமே வித்தியாசமே கிடையாதுங்க. இங்க வெளியிலயாவது நீங்க அந்த ஏக்கத்துக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு உழைத்து கார வாங்கிடலாம், பங்களா கட்டிடலாம். ஆனா, கடுமையாக உழைக்க உழைக்க ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷியே வந்து பாருங்க, நினைவு காலகட்டத்துல பிரம்ம ஞானத்துல சொன்னது அத்துணையுமே அதுதான். அவரு சொன்னது இயற்கைய தெளிவா புரிஞ்சுக்கணும், இயற்கையா மாறணும், செயல்வழி தத்துவத்த புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் பிரம்மமே முடிஞ்சு போச்சுங்கிறாருங்க. ஒவ்வொருத்தரும் சொன்ன விதம், வார்த்தை தான் வேற. சரியா வந்துட்டா எல்லாரும் சரியா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்ப உதவி செய்யுது. ஆனால், மனத பொறுத்தவரை அந்த உணர்வுகள போராடாம இருந்தோம்னா, அது தானாவே சரியாயிரும். நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். எப்பவுமே நீங்க தியானம் பண்ணீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ, அதே மாரி எப்பவும் இருக்கலாம். 24 மணி நேரம் இருக்கலாம். எப்படி மௌனம் இருந்தா, 1 மாதம் மௌனம் இருந்தா என்ன மாரி இருக்குமோ, அதே உணர்வு சாதாரணமாவே இருக்கலாங்க. அதனால அத பயன்படுத்திக்கணும். ஆனா, இத சரி பண்றதுக்கு எப்படியாவது நான் வந்து வேற எத்தன உணர்வு இருக்குதுங்க. எவ்வளவு உணர்வு இருக்கு தெரியுங்களா? இயற்கை அற்புதமா, அழகாக உணர்வுகள வந்து குடுத்துருக்குதுங்க. இப்போ வந்து பையன் வந்து எக்ஸாம் போறான். அவனுக்கு பயமா இருக்கு. "அப்பா, அம்மா எனக்கு பயமா இருக்கு. படிக்கவே முடியல. ரொம்ப பயமா இருக்கு." "பயப்படாத. நீ பயப்படவே கூடாது. எதுக்கும் கவலைப்படக்கூடாது." அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா எனக்கு இந்த மாரி பயம் வந்திருக்கு. இதுக்கு நானும் கவலைப்பட்டுருக்கேன். நான் கண்டுக்காம சரியா படிச்சு, சரியா எழுதுனேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அங்க வேற மாரி. ஆஹா! நீ பயப்படவே கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயம், கவலை வந்தா ஏதோ ஒரு ஒரு குற்ற உணர்வு மாரி நெனச்சுக்கிட்டு, அவங்க பயத்த சரி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பயம் எதுக்கு வருது? பயம் வந்த நோக்கம் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வந்தது. அப்ப அந்த பயத்த பயன்படுத்தி நல்லா படிக்கணும். பொறுப்போட நடந்துக்கணும். ஆனா, பயத்தையே வேணான்னு சரி பண்ணோம்னா, எப்படி பயத்த சரி பண்ண முடியும்? அது வந்துகிட்டு தானே இருக்கும் அது. இதாங்க உதாரணங்கம்மா. எப்படிங்கம்மா? ஐயா அருமை, வாழ்க அருமைங்க. வளமுடன். தெளிவான நன்றிங்க ஐயா. விளக்கங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. ஆனா அ நீங்க சொல்றது போல எண்ணத்த ஆறு போல விட்டுட்டு நம்ம மௌன நிலைமையில இன்றைய காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிறது அத கடைபிடிக்கிறது தான் பெரிய சிரமமா இருக்குங்கய்யா. இப்போ இல்ல சிரமம் மௌனமா கிடையாதுங்கம்மா. இருந்து அம்மா ஆமா. அம்மா தயவு செய்து நீங்க வந்து நான் இத ஒத்துக்கவே மாட்டேங்கம்மா. இப்ப இருக்கிற சரிங்க. சூழ்நிலையில செய்வது கடினம்னு ஐயா சொல்லவே கூடாது. 2 பசங்க அவங்க 2 பேரும் போடுற சண்டையில வீட்ல இருந்து பார்த்தோம்னா இருக்கிற மௌனமும் இல்ல, பொறுமையும் எங்க ஆத்துல கறந்த பெருங்காயம் மாரி ஓடிடுதுங்க ஐயா நிமிஷத்துல. ஆமா. அந்த ஆமாங்க வயதுல ஐயா. அப்படிதாங்கம்மா அப்படிதான் சண்டை இருப்பாங்க. போடுவாங்க. ஆமா, ஆமாங்க ஐயா. ஏங்க நீங்க குடுத்து வச்சவங்கங்க. எப்படின்னு கேளுங்க.
எப்படி சொல்லுங்க ஐயா. எப்படிங்க 2 ஐயா? பசங்க சொல்லுங்க இருக்காங்க, ஐயா. அடிச்சுக்கிறாங்க. இதை ரசிக்கணும். ஒரே ஒரு குழந்தை ரசிக்கணும். வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா செல்லத்தை கொடுத்துட்டு அவங்களையும் கெட்டு போக வச்சுட்டு அதை ரசிக்கிறதுக்கு யாரும் கொடுத்து வைக்கவே இல்லைங்க. நீங்க கொடுத்து இந்த மாதிரி எடுத்து பாருங்க, ரசிக்கங்க. அது ஏன்னா கார்பமா ரசிக்கணும் சண்டை அதாங்க போடுறாங்க. ஐயா. இந்த வயசுல அப்படிதாங்க. நாம ம். ஏத்துக்கக்கூடிய தன்மையும் சகிப்பு தன்மையும் இருக்குதுங்க. ஏன் சண்டை போடுறோம் பார்க்கணும். அந்த வயசுல அதெல்லாம் ம். நடக்கக்கூடியதானுங்களே. இப்போ சண்டை நடக்குதாங்க ஐயா. போடாம எப்பங்க போய் சண்டை போட்டுக்கிறது? கண்டிப்பாங்க ஐயா. ஐயா வாழ்க பெரியவனாவே சண்டை வளமுடன். போடக்கூடாது. இப்போ நான் இந்த வயசு சண்டை போடுற வயசு தாங்க. வாழ்க ஐயா சரிங்க வாழ்க ஐயா. வளமுடன் ஐயா. வ- ஐயா, அஹ் சிறப்பான பதில் ரொம்ப ஐயா. சரியான கருத்து. ஏன்னா ஒரு நிமிஷமா நான் சொல்லிடுறேன். இதே இது சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனை நாம அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். எங்க வீட்டுல சின்ன பசங்க தான், 1.5 வயசு ஒண்ணு, 8 வயசு ஒண்ணு. ஆனா 2 பேருமே போட்டுக்கிற சண்டை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சத்தம் போடுவாங்க. ஏன்னா இதை விட்டுட்டோம்னா நம்ம அந்த இதை அனுபவிக்கவே முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க விளையாடுவாங்க. அதுதான் ஒரு சூழல். நாம வந்து நம்ம வயசுல அதை மறந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம பிள்ளைங்க போடுற சண்டையை என்ஜாய் பண்ணோம்னா அடுத்து அவங்க சண்டை போட மாட்டாங்க. அது தானா அமைஞ்சிரும். உண்மையிலேயே அந்த நிதர்சனமான நிகழ்காலத்தை நாம வாழ்ந்தோம்னா சிறப்பா இருக்குங்கய்யா. அது நல்ல உதாரணமா சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எல்லா குடும்பத்திலயும் ஐயா, கண்டிப்பா. வாழ்க வளமுடன். உங்களோட சொல்லுங்க. ஏக்கமாகவும் சொல்லும்போது எங்களுக்கு அது இன்னும் ஆழமா உள்ள போய் ஏதோ செய்துங்க ஐயா. நீங்க சொல்லும் போதுட்டு அந்த முழு உணர்வையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த வார்த்தைகள்லயே வந்து உங்களோட அந்த ஏக்கத்தை 2 விதமான இதோட மர்ஜ் பண்ணி சொல்லும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா, அன்மியூட் பண்றேம்மா. அண்ணர்கள் அம்மா, கீதா தேவி அம்மா பேசலாம். நான் நண்பன் வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அனார்களி அம்மா, பேரன் பேத்தி சண்டை போடுறத ரசிக்கிறது மட்டும் பத்தாது. ஆமாங்க ஐயா. மகனும் நானும் கருத்து மகனும் சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. மகன் மகள் மகனும் சண்டை போடும். மருமகளும் சண்டை போடுறதையும் ரசிக்கணும். வாழ்க வளமுடன். இல்லைங்கய்யா, அதுதான் கிஃப்ட். உண்மையிலே ஐயா சொன்ன மாதிரி அது பெரிய கிஃப்ட். மகனோ மருமகனோ ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. நான் அதுதான் மற்றவங்களுக்கு உதாரணமா சொல்லுவேன். எங்க இல்ல இல்ல, காலம் வந்து வேற. அது அவங்களுடைய சண்டையும் ரசிக்கணும். ரசிக்கிறோங்க ஐயா. டெஃபினட்டா ரசிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனா இதுதான் அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருந்துட்டா அது ரசிக்கதான் வருது. அதாங்க. சிறப்பு ஐயா. நன்றி. கீதா தேவி அம்மா பேசுங்க. பேசலாமா? ஓகே. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவங்க வர. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்னீங்களா நம்ம அகத்துல வர எண்ணங்கள் வந்து அப்படியே நம்ம ஓடணும், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது சொல்றீங்க. அகத்துல வர உள்ள மனசுல வந்து வர எண்ணங்கள் புறத்துல வந்து நம்ம கடமைகளை செய்யணும் சொல்றீங்க ஐயா. புறத்துல நம்ம கடமைகள் செய்யறோம், பட் அகத்துல வர எண்ணங்கள் வந்து நம்ம புறத்துல செய்யற செயலுக்கு வந்து பாதிப்பு வருது இல்லையா? நம்ம வந்து அப்படியே எண்ணங்களை ஓட விட்டா கூட ஓட மாட்டது இல்லையா? அது புறத்துல செய்யற செயலை வந்து பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு துன்பம் தராங்க, இல்ல நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா, அப்ப அவங்க எங்க வீட்டுக்கு வராங்கன்னா நான் பாக்குறேன், பேசுறேன், அவங்க துன்பம் கொடுக்கறது இல்லை, கடமையை செய்யறேன். அப்போட முகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மலராது. முகம் வந்து இயல்பாக்க முடியாது அவங்க கிட்ட. அது அவங்க செஞ்ச துன்பத்தை வந்து நினைவு ஊட்டுது. மனசுல இருக்குது என்ன வெளியே காமிக்குது இல்ல, முகம் நம்மளுக்கு காமிக்குது. புறத்துல ஓட விட முடியல, அவங்களுக்கு சகஜமா இருக்க முடியல எங்களால இயல்பாவே. அதுக்கு என்னையா பண்றது? இந்த ஓட விட முடியலங்கிறது நம்ம ஓட விடுறது தெரியல அது இல்லைங்க, எப்படின்னு. அது தானாவே ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை வந்து அம்மா வந்து குழந்தைய அடிச்சிடுறாங்க. குழந்தை வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டப்படும் ஐயா. அது கஷ்டப்படாதுங்க, கஷ்டப்படும். அதை விட்டுட்டு உடனே அம்மான்னு போய் கட்டி அணைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் மறந்துடுச்சுங்க. அதை எதையுமே பிடிச்சு வைக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம பிடிச்சு வச்ச காரணத்தினால அவங்க வரும்போது நமக்கு அது வருது. அந்த பிடிச்சு வைக்கிறதா வேணான்னு சொல்றேங்க. அந்த ஆக்சுவலா நம்ம வந்து அந்த நிலையை தாண்டி தாங்க வந்திருக்கோம். குழந்தை நிலையை தாண்டி தான் வந்திருக்கோம். நமக்கு இது புதிது கிடையாது, ஏற்கனவே தாண்டி வந்துட்டோம். திரும்ப அந்த நிலைக்கு வந்து முயற்சி செய்ய தேவையில்லை. அது முயற்சி செஞ்சாலும் வராது. ஆனா
அதாவது ஆறு போல ஓடப்படுதுங்கிறது நம்ம வந்து அங்கே வேலை கிடையாதுங்க. நம்ம கண்டுக்காம என்ன உணர்வாக இருந்தாலும் அது போயிடட்டும். இப்போ அவங்க நமக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னா அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வை நம்ம பிடித்து வைத்த காரணத்தினால திரும்ப நமக்கு நினைவுக்கு வருதுங்க. திரும்ப அவங்க வரும்போது திரும்ப அவங்க நினைக்கும் போது பிடித்து வைத்த காரணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் அதை பிடிச்சு வைக்காம அந்த உணர்வு அப்படியே அதை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் அதனோட போராடவும் கூடாதுங்க. எதுவுமே அதை வந்து அக்செப்ட் கூட பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி அதாவது அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா எனக்கு கோபம் வரதான் செய்யும், அப்படி விருப்பு வரதான் செய்யும் அப்படின்னு இதுக்கு நியாயப்படுத்துறது. இந்த நியாயப்படுத்திட்டோன்னா அது வந்துக்கிட்டு இருக்கும். ஆகா இந்த மாதிரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எதிரிக்கே வந்து வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதிரிக்கே துன்பம் கொடுத்தாலும் நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு வந்துடுச்சே இது வரக்கூடாது அப்படின்னு போராடினாலும் 2 செஞ்சாலுமே அதற்கு நாம உயிர் கொடுத்த மாதிரி அது அகலவே அகலாது. ஆனா ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம அந்த உணர்வு வந்ததுலேயே அப்படியே அந்த குழந்தை மாதிரி அப்படியே விட்டுட்டோன்னா திரும்ப அது வராது. வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது. நீங்க நல்லவங்க கெட்டவங்க 2 பேருமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக வருங்க. அதாவது நாம செய்யவே இல்லை, அது இயல்பா வந்துடும். இல்லை அப்படி அந்த இயல்பை மாத்துறது கஷ்டம். இயல்பா வர்றது எப்படி, இருக்கிற இயல்பை மாத்துறது எப்படிங்க? இந்த இயல்புங்கிறதுக்கு இப்ப 2 இடத்துல மீனிங். ஆமா, அந்த இயல்பா வர மாட்டேது ஐயா. போராட்டமா தான் இருக்கு எனக்கு. ஆமா, அது போராட்டமா மாறணும். அது வரதான் செய்யும். யாரு சொன்னாலும் யாருக்காவது மனம் அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். இவ்வளவுதாங்க. சரிங்க, நன்றி ஐயா. குழந்தையாக எங்களை மாற சொல்றீங்க. முயற்சி குழந்தை வந்து குழந்தைய வந்து மாற முடியாது, முயற்சி பண்ணி மாற இருக்கணும். குழந்தையா இருக்கணும். ஆறு போல ஓட விட்டா அந்த குழந்தை ஸ்டேஜுக்கு போயிடலாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அங்க அறிவு கிடையாது. ஆகவே அது ஃப்ரீயா வருது, எதையும் பிடிச்சு வைக்கிறது கிடையாது. அது அழகா அதனுடைய சிரிப்பே அற்புதங்க. அது வந்து இயற்கை. குழந்தை சரி நம்ம போய் சிரிச்சு வச்சுக்கலாம், அது சிரிச்சுக்கிட்டே நமக்கு வாய் வலிக்கும். ஏன்னா நம்மளுக்கு சேர்க்க அப்போ வந்து அந்த மாறணும்னா அது மாதிரி பிடிச்சி வைக்க. அப்ப அந்த குழந்தை வந்து அறிவு வளர வளர நாம வேற சொல்லி கொடுத்துறோம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டு சமுதாயம் இந்த ஸ்கூலு எல்லாம் போட்டு அவங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தி அறிவை பயன்படுத்தி சரி பண்றதுக்கு முயற்சி பண்றான். அப்படியே ஃப்ரீயா விட்டு பாருங்க. அந்த நம்ம குழந்தை எப்படி வளர்க்குன்னா கண்காணிப்போடு கவனிச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம அவங்களுடைய குழந்தைத்தன்மை மாறாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன உதவி செய்யணுமோ அது இருந்தான்னா அவங்க எப்பவுமே ஞானியா தான் இருப்பான். அவ்வளவுதாங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. கீதா தேவி அம்மா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. பதில் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பதில் கிடைச்சிருக்கு. நன்றி அம்மா, நன்றி. பானுமதி அம்மா, பேசலாமா? வாழ்க வளமுடன். உங்களை அன்மியூட் கொடுத்தேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி மௌனத்துக்காக ஆழியாருக்கு போனேன். அப்போ நீங்க மௌனத்தை பத்தி பேசியிருந்தீங்க ஐயா. எனக்கு மௌனத்துல தவம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் போனேன். ஆனா நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்ற அங்க போய் நான் அதே மாதிரி தான் இருந்தேங்க ஐயா. நல்ல உணர்வுகள் கிடைச்சது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய எனக்கு கஷ்டங்கள் இருந்தது. அதை ஏத்துக்கிற பக்குவம், அதை நான் ஒண்ணுமே அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை விட்டுட்டேன். ஆனா அதுக்கான காலம் எடுத்த நாள் 8 நாள் எனக்கு காலம் எடுத்தது. 8 நாளுக்கு அப்புறம் அதுக்கான பதில் கிடைச்சது. முதல்ல எல்லாம் எனக்கு என்ன மனதுல ரியாக்ஷன் வரும்னா குத்தி காமிக்கிற மாதிரி சொன்னதையே பேசுவேன், அப்படி செய்வேன். ஆனா நான் அதை அப்படியே விட்டுட்டேன், இதை ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க அந்த அம்மாவுக்கு முதல்ல சொல்லும் போது சோ இதுதான் நம்மளோட உண்மையான ரியாக்ஷன். நடைமுறையில நம்ம சுவாமிஜியோட குருவோட கருத்துக்கள் சிந்தனை போது உங்களை மாதிரி மூத்த பேராசிரியரோட உரையெல்லாம் கேட்கும் போது எங்களை வந்து நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தாங்க ஐயா நான் இது பண்ணேன். அவங்க சொல்றதுல இருந்து கருத்துக்களை நன்றி. கேட்கிறத வாழ்க்கையில பயன்படுத்தி அதோட ஃபீட்பேக் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம்மா. பானுமதி அம்மா ரொம்ப நன்றி. அது எனக்கு 8 போயிட்டு வந்து அவன் வந்து மறுநாளே எனக்கு அது நடந்துருச்சுமா. 8 நாள் எடுத்தது. எனக்கு நேத்துதான் அதோட ஆன்சரை கிடைச்சு இன்னைக்கு நான் அதை ரொம்ப நான் சந்தோஷம் படல. வெளியில யார்கிட்டயுமே சொல்லலம்மா.
வீட்ல அந்த சுவாமி இந்த திருமணம் ஃபேமிலி தமிழானந்த யோகம் ஃபேமிலியில சொல்லணும்னு வெயிட் பண்ணிருக்கீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. உங்களோட மன உணர்வு, உங்க சந்தோஷம் எங்க சந்தோஷமா நாங்க இப்ப பாக்குறோம்மா. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் இத பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்றோம்மா. சிறப்பு சிறப்பு. மனோகரன் வாழ்க ஐயா வளமுடன். ரொம்ப நன்றி சொல்லணும். நன்மணி ஐயா, அனார்கலி அம்மா, உங்களை மாதிரி உள்ளவங்களோட தொடர்பு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும்மா. வாழ்க வளமுடன்மா. நிலைக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குருவும் இறையும் நம்ம கூட இருப்பாங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பான பதிலுக்கு நன்றிங்க ஐயா. அடுத்து யாமினி அம்மா அன்மியூட் கொடுக்குறேம்மா. யாமினி அம்மா பேசுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. சரணாகதி அப்படின்னும் போது ரொம்பவே சிறப்பா இருந்தது. அதுலயும் மௌனம் கொடுத்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. 10 நிமிஷம் மௌனம் போதலையா அப்படியே. அதுவும் இல்லாம நாங்க நித்யானந்தம் அப்பதான் தவம் முடிச்சோம். அந்த கையோட அந்த மௌனம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறப்புங்கய்யா. ஐயா நீங்க கொடுத்த விளக்குறையில புரியுதுயா. அதாவது பாத்தீங்கன்னா அகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், புறத்துல இருக்கிற செயலை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நீங்க என்னன்னா அந்த பதிவுகள் பத்தி எல்லாம் எதுவுமே வேண்டாம், செய்யறதும் பதிவாகுதோ இல்லையோ நமக்கு தேவையில்லை, இல்ல இருக்கிற பதிவு வருதோ இல்லையோ அதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஒரு செயல் செய்யும் போது அப்ப அது அகத்துல இருந்து தானே அது வரும், அப்பதானே நம்ம அந்த செயல் செய்ய முடியும். அப்ப அகத்தை கண்டிப்பா. திருப்பாம புறம் வந்து எப்படியா வேலை செய்ய முடியும்? அப்படி பார்க்கும்போது இந்த 5 அறிவு பிராணிகள் கூட புறத்துலதான் வேலை செய்யுது, அவங்களுக்கு அகம் கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கணுமா? எப்படிங்கய்யா? அதாவது அகத்துல வரக்கூடிய உணர்வுகளை பயன்படுத்தாம நீங்க செயலே செய்ய முடியாது. மனதை கொண்டுதான் எல்லா காரியமும் செய்யணும். மனதை கொண்டு இல்லாம எந்த வேலையும் நம்ம வந்து செய்யவே முடியாதுங்க. மனதை கொண்டுதான் அத்துணை செயலும் செய்தாகணும். இன்னைக்கு காலையில நீங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்க நினைச்சுதான் அதை அட்டன் பண்ண முடியும். ஞாபகமா வரணும், அப்பதான் செய்யும். மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா மனதை கொண்டுதான் அத்தனை செயலையும் புற செயலை மிக சிறப்பாக மனதை கொண்டுதான் செய்யணும். ஆனால் மனதை கொண்டு மனதை சரி பண்ண வேலையில இறங்கக்கூடாதுன்னு தான் சொல்றேங்க. உங்களுக்கு புறத்துக்கு வேணும்னா நீங்க வந்து ஆபீஸ் போகணும்னா நீங்க போகணும், நீங்க வீட்டுக்கு வரணும்னா ஞாபகம் தான் வீட்டுக்கு வர முடியும். எல்லாமே மனதை கொண்டுதான் செய்யறங்க. அப்ப தேவைக்கு ஏற்படப்ப வந்துகிட்டு இருக்கும், அதை பயன்படுத்தி புறத்துல செய்யலாம். ஆனா அனாவசியமான உணர்வுகள் அது தேவையில்லை, அப்படி புறத்துக்கு தேவையில்லை, நீங்க அதை கண்டுக்காம விட்டுறலாம். கண்டுக்காம விட்டா அரை வினாடியில் அது மறைஞ்சு போயிடும். ஆனா இது ஏன் வருது, எப்படி வருதுன்னு நம்ம வந்து அதை நினைத்து பார்க்கும்போது அதுக்கு உயிர் கொடுப்பதே நாம தாங்க. நீங்க அகத்துல இல்லாம நீங்க வந்து வெளியில செயலை செய்ய முடியாது. வேணும் புற செயலுக்கு என்ன செய்யணும். இப்ப முடிஞ்ச ஜூம் மீட்டிங் முடிச்ச உடனே வந்து இட்லி வந்து ஊத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா எழுந்து போயிட்டு எல்லாம் எடுத்து செயல் செய்யணுங்களே. ஐயா இந்த இடத்துல ஜென் தத்துவம் சொல்லலாங்களா ஐயா? நம்ம எந்த ஒரு வேலை செய்யறோமோ அந்த வேலையில முழுமையான ஈடுபாடு அப்படிங்கும் போதுட்டு நமக்கு வேற குழப்பங்களோ சிந்தனைகளோ உள்ள வராது. அந்த செய்யக்கூடிய வேலையில முழு மனதோட செய்யறது அதுவே ஒரு தவம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி செய்யும்போது அந்த வேலை வந்து சிறப்பா அமையும். சோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஜென் குருமார்களோட கண்டிப்பா வார்த்தைகள். சொல்லுவாங்க. அதை செயல்படுத்துறது எப்படின்னா, ஏன்னா இதுக்கு நம்மளே பாக்குறோம். இப்போ வந்து குளிக்கிறப்பதான் வந்து சாப்பிட்ற ஞாபகம் வரும், சாப்பிட்றப்ப எக்ஸசைஸ் பண்ண ஞாபகம், வீட்டுல இருந்தா ஆபீஸ் ஞாபகம், ஆபீஸ் போனா வீட்டு ஞாபகம், மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் இந்த 6 புலம் நீங்க ஓட விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதை அப்படியே செய்யலாம். என்ன ஏன்னா உங்களுக்கு வேற டைவர்ஷனே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே வந்து தொந்தரவு பண்றது கிடையாது, பிரச்சனை பண்றது கிடையாது. அப்ப இருக்கிற வேலையை மிக சிறப்பாக வந்து செய்யலாங்க. வேலையே சிறப்பா செய்யலாம்னா சும்மா இருக்கிறது கூட போர் அடிக்காம இருக்கலாங்க. ஆனா அதை செயல்படுத்துறது இந்த 6 போல ஓட விடுறதாங்க. அப்ப தேவைக்கு பயன்படுத்தலாம், தேவையில்லைன்னா நீங்க வந்து விட்டுறலாங்க. அது எதுக்கு அதை போட்டுட்டு அதோட போட்டு கட்டி புறந்துக்கிட்டு. இது மட்டும் இல்லைங்க, இந்த மனவளர்க்கலை மன்ற அன்பர்கள் ஏதோ ஓரளவுக்கு பொழைச்சாங்க, ஏதோ தியானத்தை கத்துக்கிட்டாங்க, உடற்பயிற்சி கேட்டாங்க, நாளுக்கு ஏதோ கேட்டு நல்லா நல்லா இருக்கிறாங்க. நான் வந்து இப்ப இந்த இதுல நான் பார்க்கும்போது எக்கச்சக்கமா நிஜமாவே கொடுமைங்க.
அந்த மனதை வந்து சரி பண்ண முடியும். எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோடானு கோடி பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மனதை வந்து சரி பண்றதுக்கு ஏன் எனக்கு இப்படி வருது, எனக்கு வரக்கூடாதுன்னு அவ்வளோ பேருங்க கஷ்டப்படுறாங்க. நிஜமாலுமே ரொம்ப கொடுமை அதெல்லாம். அங்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. சரியா போயிருங்க. ஆனா அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. சில பேர் வந்து வேலையில கூட மிக சிறப்பா புறசையில கூட வெற்றிகரமா முடிக்கிறாங்க. ஆனா அகத்தை வந்து நான் சரி பண்றேன், எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமாங்கய்யா. ஒண்ணுமே தேவையில்லைங்க. அதாவதுங்கய்யா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது, தான், எனது அப்படின்னு வரும்போது தான் அந்த ஒரு பற்று வருது. அந்த பற்றற்ற விட்டுட்டோம்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வருதுன்னா, அது வேற ஒரு குழந்தைன்னா, நான் அந்த நிமிஷம் அத யோசிப்பேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுடுவேன். ஆனா இது என் குழந்தைக்குன்னா, நான் அத வந்து பிரச்சனையே முடிஞ்சா கூட அத அப்படியே சுமந்துகிட்டே இருப்பேன். அடுத்து அத வேலை செய்யும்போது, இப்படி நடந்துருச்சு, இப்படி செய்யாதன்னு அந்த நினைவ திருப்பியும் கொண்டுட்டு வருவேன். அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படி சொல்றீங்க. அப்படிதானங்கய்யா? இதுதாங்கம்மா பிடிச்சு வைக்கிறது. ம். இதுதான் பிடிச்சு வைக்கிறது. ஏன் அது அதாங்கய்யா, அந்த பிடிச்சு மாதிரி வைக்கிறது? பிரிச்சு இந்த வைக்காம, இடத்துல அப்படியே அந்த விட்டுறணும். பற்றற்ற நிலை. ஒரு தடவை அந்த உணர்வு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கண்டுக்க மாட்டேங்கன்னா மறைஞ்சிரும். ஆனா ம். இது ஏன் இருக்குது, எப்படி இருக்குது, ஏன் வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்குன்னு திரும்ப திரும்ப நினைக்கும் போது அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ம். கொடுக்கறதே நாம தான். கரெக்ட். ஆனா இந்த மாதிரி தவத்திலையும் தற்சோதனையிலையும் இந்த மாதிரி வாழ்த்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள காலத்தாலவே அது சரியா போயிடும், மறந்துடுவாங்க. ஆனா ம். இது எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதையே பிடிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாங்க ம். சிக்கல். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா. அம்மா வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? ஐயா, இன்னைக்கு நீங்க கண்ணதாசன் பத்தி கவிஞர் கண்ணதாசன் பத்தி சொன்னீங்க. அவரோட பாடல்கள் எந்த ஒரு ஆமா. இதுல வந்துச்சு, அவர் வந்து ஆன்மீகம் சைடு ரொம்ப உள்ள போகாததுனால அவருக்கு என்ன வெளிப்பட்டது, மகரிஷிக்கு எப்படி ஒரு வெளிப்படுதல் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நன்மணி ஐயாவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்பு ஒரு முறை சொல்லியிருக்காங்க, கண்ணதாசன் அவர்கள் வந்துட்டு அஹ் அஹ் நம்மளோட வேதாத்திரியம் பத்தி அவரு சொன்ன ஒரு சில விஷயங்களை ஒரு நிகழ்வா சொன்னாங்க. ஐயா, அதை எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சொல்ல முடியுங்களா ஐயா? ஐயா, வாழ்க வளமுடன். என்ன கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. சார், நான் இதுல மருதமலையிலேயேன்னு நினைக்கிறேன், ஒரு கோவில்ல வச்சு வந்து கவிஞர் அது கண்ணதாசன் அவர் ஒரு ஆ ஆ ஆ அவங்க ஆ. வேதாத்திரியம் அது வந்து எப்படி அவருக்குள்ள அதே சொல்ல சார். இல்ல வேதாத்திரியம் இல்லாது, அது வந்து ஒரு இன்சிடென்ட். அவரு தன்னை வந்து ஒரு பெருமையாக்கி பார்க்காம இருந்த ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது வேதாத்திரியத்தை பத்தி அவருக்கு நான் சொல்லலையா இல்ல. அதாவது நம்ம ஐயா அவர் பேராசிரியர் ஒருத்தர், நம்ம பேராசிரியர் ஒருவர் முருகன்கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தவர். முருகன்கிட்ட பக்தியா இருந்துகிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிருது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கப்ப அதே அந்த மருதமலை முருகன்கிட்ட போய், நான் உன் கூட இவ்வளவு பக்தியா இருந்தேன், இவ்வளவு நாள் இருந்தேன், எனக்கு இவ்வளவு என்னை எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கத்தி கதறாரு, அழுகுறாரு, அழுதுட்டே நிக்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே மயக்கம் போட்டுறாரு. மயக்கம் போட்டு சாயும் போது பக்கத்துல கண்ணதாசன் நின்றுகிட்டு இருக்காரு. அவரை மடியில உட்கார வச்சுக்கிட்டாரு. மூஞ்சியில தண்ணி அடிச்சுட்டு அவரை முழிச்ச உடனே பார்த்தா இவர் கண்ணதாசன் மடியில படுத்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, கண்ணதாசன் சொல்றாரு, நீ உனக்கு இனிமேல் பக்தி உதவாது அப்படின்னு சொல்றாரு. நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான நிலைக்கு வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு பக்தி உதவாது. நீ இவ்வளவு நேரம் புலம்புனதை நான் கேட்டுக்கிட்டான்னே. அதனால நீ யாராவது ஒரு குருவை பார்த்து பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் எனக்கு யாரும் குருவெல்லாம் தெரியாது, எனக்கு இது முருகன் மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு அவர். அப்ப அவர் கேட்கிறாரு, யாராவது ஒரு குருவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் கேட்கிறாரு. அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, இந்த குருவனுடைய பெயரை உச்சரிக்க கூட எனக்கு அருகதை இல்லாதவன் நான். அதனால என்னிடம் அந்த குருவினுடைய பெயரை கேட்காத, அந்த முருகனிடமே பெயரை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இதான் அந்த இன்சிடென்ட். வாழ்க வளமுடன். இல்ல, அவர் அந்த அளவுக்கு தன்னை பத்தின ஒரு அவருடைய கிளாரிட்டி பக்குவம்,
அவருடைய பக்கம் அதுதான் நான் அது வந்து அந்த பேரை சொல்றது கூட அருகதை இல்லாதவங்க அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணார் பாருங்க. அல்ல இல்ல அந்த இடத்துல அவர் எவ்வளவு உயர்ந்து நிக்கிறாரு தன்னுடைய பக்குவப்பட்டிருக்காரு. அது ஒரு பக்குவ நிலை. அது ஒரு பக்குவ நிலை. அதுதான் வாழ்க அதுதான் வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா